வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு முக்கியமான நாள், டிசம்பர் 6. விகடன் பிரசுரம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நூலை இன்னைக்கு பரபரப்பான சூழலில் வெளியிடுறாங்க. இந்த நூலை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி கே சந்துரு அவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க, மற்றும் பலரும் பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்கு இடையில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் அரசியல் குறித்து பேசுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கிளம்பியிருக்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் பல தலைவர்களை குறிக்கோள் காட்டி மேற்கோள் காட்டி முன்னுதாரணம் காட்டி அவர்கள் தான் எங்களுடைய அரசியலுக்கு வழிகாட்டி முன்னோடி அப்படின்னு முதல் மாநில மாநாட்டில் பேசினார். அந்த வகையில் அம்பேத்கர் அவர்களை அரசியல் வழிகாட்டியாக முன்னோடியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த நூல் அம்பேத்கர், அதாவது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற இந்த நூலை வெளியிடுகின்ற பொழுது நிச்சயமாக ஏன் அம்பேத்கர் நான் அரசியலுடைய முன்னோடியாக நான் ஏன் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத விலாவரியாக ரொம்ப டீப்பாக பேசுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கிறது. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே விகடன் பிரசுரம் இந்த நூல் தயாரிக்கின்ற பொழுது இதற்கு சரியான தலைவர், ஆப்டான தலைவர் யார் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் தான். இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூலை திருமாவளவன் அவர்கள் தான் வெளியிடணும் அப்படிங்கிறது ஏற்கனவே பேசப்பட்ட ஒன்று. ஏற்கனவே திட்டமிட்டு திருமாவளவன் அவர்கள் தான் இந்த நூலை வெளியிட வேண்டும் அப்படின்னு விகடன் பிரசுரம் முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதல் மாநில மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று இன்னைக்கு பெரிய அளவில் பேசுபொருளாக அரசியல் களத்தில் குதித்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் விஜயனுடைய பேச்சை கண்டு, அரசியலுடைய பார்வை கண்டு, அவருடைய கொள்கை கண்டு, அவருடைய அரசியல் முன்னோடி தலைவர்களை கண்டு இன்னைக்கு பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டு அவருடைய பேச்சு இன்னைக்கு பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு. இந்த சூழலில் இந்த நூலை திருமாவளவன் அவர்கள் வெளியிட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். அதே போல முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி கே சந்துரு மற்ற உள்ளிட்டவர்களெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு மாபெரும் திட்டம் போட்டு விகடன் பிரசுரம் பிளான் பண்ணாங்க. ஆனால் இன்று அரசியல் காரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. விஜய் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார், மற்ற சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் பங்கேற்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அரசியல் காரணங்களுக்காக திராவிட கட்சி, அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய விசிகனுடைய தலைவர் கூட்டணியில் இருக்கிறாரு. இந்த நிலையில் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றால் இது மிகப்பெரிய அளவில் அரசியல் சாயம் பூசப்படும். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் சதி திட்டம் தீட்டி வேற ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போவாங்க. அதனால தான் இந்த அரசியல் சாயம் பூசக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை. மற்றபடி எந்த காரணமும் இல்லை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. விஜய்க்கு எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும், நடைபெறட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி கே சந்துரு அவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த விழா ஏற்பாடு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு பேசுபொருளாக ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு விழா இதுக்கு முன்பு எத்தனையோ பிரசுரங்கள், எத்தனையோ வெளியீட்டு நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நிறைய கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு. நுழைவு வாயிலில் வருகின்ற பொழுது நுழைவு சீட்டு அனுமதி சீட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி வரக்கூடிய அந்த அனுமதி சீட்டு பெற்று கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு அனுமதி சீட்டுக்கு ஒருவர் தான் உள்ள அனுமதிக்கப்படும். அதே போல சிறப்பு விருந்தினர்கள் வரக்கூடிய அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்யாத வண்ணம் பல கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறார்கள். கம்பி வேலி அமைக்கப்பட்டு சிறப்பு விருந்தினர்கள் மட்டும் உள்ளே இருப்பாங்க. மீதி பேர் கம்பி வேலிக்கு பின்புறமாகத்தான் பார்வையாளர்கள் உட்காரணும். இதற்கு எல்லோரும் கொஞ்சம் சம்மதிங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குடிநீர், உணவு
இதெல்லாம் வந்து அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் கொண்டு வாங்க. இதற்கு நிர்வாகம் எந்த விதத்திலும் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. அதே போல புகைப்படம் எடுப்பதற்கோ இல்லை வந்து வீடியோ எடுப்பதற்கோ எந்த அனுமதியும் கிடையாது. அப்படி யாராவது வீடியோவோ ஃபோட்டோ எடுக்கப்பட்டால் அவர்களை வெளியேற்றப்படும், புகைப்பட சாதனங்களை பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் காவல்துறை கேட்கின்ற பொழுது உங்களுடைய நுழைவு சீட்டை வந்து காண்பிக்க வேண்டும், பரிசோதனைக்கு உட்படுகின்ற பொழுது நுழைவு சீட்டை அனுமதி சீட்டை வந்து காண்பிக்கப்பட வேண்டும். இப்படின்னு பல்வேறு நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இப்படி ஒரு நூல் வெளியீட்டு விழா இதற்கு முன்பு இப்படி நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் தற்போது அதிக அளவில் பேசப்படுகிற ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் இன்று இந்த நூல் வெளியீட்டு விழாவின் போது நம்ம அரசியல் முன்னோடியாக, அரசியல் வழிகாட்டியாக தேர்வு செய்யப்பட்டு முன்னோடியாக இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறார். அவருடைய அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகள் குறித்தும் அவருடைய சட்டத்திட்டங்கள் குறித்தும் ஏன் அம்பேத்கரை நான் முன்னோடியாக ஏற்றுக்கொண்டேன் என்கிற பல்வேறு விஷயங்கள் குறித்து அரசியல் விஜய் அவர்கள் இந்த மேடையில் பேசுவார், பேசித்தான் ஆக வேண்டும். இந்த களத்தை, இந்த இடத்தை, இந்த மேடையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் தெளிவோடு தான் இந்த மேடை ஏறுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதே வேளையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு முடிந்து வெளிய நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை வேற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது. இதுதான் முதல் நிகழ்ச்சி. இந்த முதல் நிகழ்ச்சியை சரியாக விஜய் அவர்கள் கையாளுவார். இந்த மேடையில் அரசியல் குறித்து பேசுவார். இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.